ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழியில் அதை பேசிகிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு என்ன வருத்தம்னா, இதெல்லாம் எனக்கு சரியே வராதுப்பா, நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எனக்கு தோல்வி தான் கிடைக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருந்தால் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். அதாவது ஒரு சின்ன பையன் ஒரு மீன் தொட்டியில் மீன் வளர்த்துட்டு இருந்தான். ஒரு 2 மீன் வளர்த்துட்டு இருந்தான். அவன் என்ன பண்ணுவான், தினமும் அதுக்கு உணவு போடுவான். அது சாப்பிட்ற அழகை ரொம்ப நேரம் நின்று ரசித்து பார்ப்பான். அவனுக்கு வாழ்க்கையிலே பிடிச்ச விஷயம் இந்த மீன் தொட்டியும் மீன்களும் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. என்னன்னா, மகிழ்வுந்தில் வந்துட்டு இருக்கும்போது அவன் பிராங்க் பண்றாங்க இல்லையா, அந்த ப்ரோக்ராமை கேட்டிருக்கான். பிராங்க் பண்றதா, சரி நம்மளும் நம்மளோட மீனை பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு யோசனை வருது. அதுபடி என்ன பண்றான், இந்த மீன் தொட்டிக்குள்ள ஒரு சின்ன கிளாஸை வைக்கிறான். டிரான்ஸ்பரண்ட் கிளாஸை உள்ள வைக்கிறான். வச்சுட்டு அந்த கேப் இருக்கும்ல, மீன் தொட்டிக்கும் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ்க்கும் நடுவில் ஃபுட்டை போடுறான். இப்போ மீன்கள்லாம், அந்த மீன்கள் என்ன பண்ணுது, அந்த உணவை பார்க்குது. அதை எடுக்கிறதுக்காக முட்டி முட்டி பார்க்குது அந்த கிளாஸில். அதால் முட்டுது, திரும்பி வந்துடுது. ஏன்னா எடுக்க முடியலை. இதையே அது தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனால் உணவு இருக்கு, எடுக்க முடியாத சூழ்நிலை. அவன் பிராங்க் பண்ணுறான்றது இந்த மீன்களுக்கு தெரியாதுல்ல. ஆனால் அது என்ன நினச்சதா, கொஞ்ச நாள் கழிச்சு 2-3 நாள் பார்த்துச்சான். அதுக்கப்புறம் அது அந்த முயற்சி பண்ணுறதே விட்டுருச்சான். ஏன்னா நம்ம பண்ணாலும் கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்லி. இவனுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சான். 2 நாளாக பாவம் மீன் சாப்பிடாம இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வைத்த அந்த கிளாஸை வெளியே எடுத்துட்டு மறுபடியும் உணவை போடுறான். இப்போ அந்த 2 மீன்ல ஒரு மீன் இந்த பக்கம் வரவே இல்லையா. ஏன்னா எடுக்க முடியாது, 2 நாளா நான் பட்ட கஷ்டம் எனக்கு தாண்டா தெரியும், போடா அப்படின்னு சொல்லிட்டு அது வரவே இல்லை. ஆனா இன்னொரு மீன் இருக்குல்ல, 2 நாள் முயற்சி பண்ணோம், 3ஆவது நாளும் நம்ம முயற்சி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்தது, உணவு எடுத்தது, சாப்பிட்டது, போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா அந்த முதல் மீன் இருக்கு இல்லையா, சாப்பிடாமலே இருந்தது. ஏன்னா அந்த பக்கம் போகவே இல்லை. அப்புறமா பார்த்தா இன்னும் 2 நாள்ல அந்த மீன் இறந்து போயிடுச்சு. ஏன் அந்த மீன் இறந்து போச்சு தெரியுமா? உணவு சாப்பிடாததால இறந்து போச்சு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க, முயற்சி பண்ணாததால அது இறந்து போச்சு. நீங்க ஒரு விஷயம் செய்றீங்க அப்படின்னா, இதை பத்தி சொல்லிடுறேன். தயவு செஞ்சு இந்த பொருளை மட்டும் கடையில வாங்காதீங்க. வாங்கிட்டு யாருக்கும் கிஃப்டோ கொடுக்காதீங்க. இதுக்குள்ள இருக்கிறது மஞ்சளும் கிடையாது, குங்குமமும் கிடையாது, வெறும் கலர் பவுடர் தாங்க. இதை வாங்குற ஒவ்வொருத்தருக்கும் இந்த டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். நீங்க வேற ப்ராடக்டை வாங்கி பயன்படுத்துங்க. பார்க்கறதுக்கு வேணா அழகா இருக்கு, கிரீன்ல எல்லோ ரெட்டுன்னு. ஆனா இதுல ஒரு பயனும் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த மீன் முயற்சி பண்ணாததால இறந்து போயிடுச்சு. நீங்க ஒரு விஷயம் செய்றீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து செய்யுங்க. எப்பா, நான் இந்த வாரத்துல இருந்து கோவிலுக்கு போக போறேன் அப்படின்னு நீங்க முடிவெடுத்துட்டு ஒரு வாரத்திலேயே எனக்கு ஒரு பலனும் கிடைக்கல, நீ சொன்னதெல்லாம் எதுவுமே எனக்கு நடக்கல, நான் இனிமே கோவிலுக்கே போக மாட்டேன் அப்படின்ற முடிவு எடுக்கக்கூடாது. ஒரு வாரம் முயற்சி பண்ணதை 1 மாசம் பண்ணணும், 1 வருஷம் பண்ணணும், 10 வருஷம் பண்ணணும். ஒரு நல்ல முயற்சி நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து பண்ணணும். அப்போ மட்டும்தான் அதோட பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்க டீ காஃபி குடிக்கிறத விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 வீக் விட்டுட்டேன், ஆனா ஒன்றும் பெருசா டிஃப்ரென்ஸ் தெரியலையே, சும்மா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதுல உண்மையாவே பலன் இருக்காது. ஒரு நல்ல முயற்சி நீங்க செய்றீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து செய்யணும் அப்படின்றதா இந்த கதை மூலமா நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன்.